ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? நேற்று வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டே. வேலை முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே எங்கேயாவது சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் சைடுன்னு நினைக்கேன், எனக்கு ஏரியா சரியாக தெரில. அந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே பச்சை பச்சைன்னு அந்த ஏரியாவே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்களும் அப்படியே போயிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கே போனோம்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க. போம்ஸ்லேயே வந்து சூப்பராக இருந்தது. ஏன்னா அங்கே வந்து அந்த சைடு நல்லா காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. என்னதான் நம்ம வந்து கல்யாணம் முடிஞ்சு மாடு மாதிரி வளர்ந்தாலுமே வந்து இந்த கன்னியாகுமரிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது அந்த பீச் வந்து அப்படி லைட்டாக தெரிய ஆரம்பித்தாலே கடல் வந்துட்டு திருவள்ளுவர் சிலை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். பிள்ளைங்கள்ட்டையுமே வந்து அங்கே பாரு திருவள்ளுவர் சிலை, அங்கே பாரு கடல் வந்துட்டு நம்ம இப்போ அங்கே போகிறோம் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டே போயிட்டுருந்தோம். பிள்ளைங்க வந்து போகிற வழியிலே வந்து அம்மா எனக்கு அதுவும் வாங்கி தருவா இது வாங்கி தருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் போட்டுட்டு வந்தாங்க. அப்படியே பீச்சுக்கு போயிட்டு பிள்ளைங்கள நல்லா விளையாட வச்சாச்சு. அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்குது. அப்படி நாங்கள் சன் மறைகிறத பார்க்கலான்னு பார்த்தா அவங்க வந்து நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து மறைஞ்சிட்டு வானம்லாம் அப்படியே செக்க செவன் சூப்பராக இருந்துச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே பிள்ளைங்களுக்கும் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக வந்து இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் அப்படின்னாங்க. அதுதான் சர்ப்ரைஸே. இந்த ஹோட்டலுக்கு தான் போனோம். இந்த ஹோட்டல் நேம் பார்த்திங்கன்னா ஜம்சம். அவ்வளோ சாப்பாடு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேனா அப்படின்னு கேட்டால் இல்லை. என்னோடய அப்பா தம்பியாக இருக்கட்டும் வீட்டிலே பரோட்டா அந்த மாதிரி வாங்கி தருவாங்க, அது சாப்பிட்ருக்கோம். ஹோட்டல்லனா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இப்படி போய் சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சிக்கன் தான். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. சூப்பராக கையை வச்சோன்னே அப்படியே பிஞ்சு வர மாதிரி இருந்து டேஸ்ட்டும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே கன்னியாகுமரிக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு வந்துட்டோம்.